என்னை யாராவது கத்தில குத்திருந்தா கூட இவ்ளோ வலிய நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன் அண்ணி. இப்ப கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது எப்படி ஒருத்தவங்க பொய்யே சொல்லாம இருக்க முடியும்னு கேட்டாங்க. உண்மையா இருக்கிறதுதான் என் ரஞ்சிதாவோட இயல்புன்னு அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிற அவரை இனிமே என்னால ஏமாத்த முடியவே முடியாது. அருணோட முடிவு என்னவா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். திடீர்னு உனக்கு ஏதாவது ஆயிடுமா ரஞ்சிதா? உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பொய்ய உண்மையாக்க பாருன்னு சொன்னா உண்மையை சொல்ல போறேன்னு நீ குண்டு தூக்கி போடுற. அண்ணி, இதுக்கு மேலயும் என்னால இந்த நாடகத்தை நடத்த முடியாது அண்ணி. அருண் என் மேல நம்பிக்கையா இருக்கிறதோ, குழந்தைய பத்தி ஆசையா பேசுறதோ, என்னோட பொய்யெல்லாம் தெரிஞ்சிட கூடாதுன்னு நான் சமாளிக்கிறதும், ஐயோ என்னால இதெல்லாம் முடியல அண்ணி. ஒவ்வொரு நாளையும் கடந்து போறது எனக்கு மரண வேதனையா இருக்கு அண்ணி. இல்ல அண்ணி, இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அண்ணி. உண்மை தெரிஞ்சு அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அண்ணி. பைத்திய மாதிரி பேசாத ரஞ்சிதா. உன் தவிப்பு, சங்கடம், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அவசரப்பட்டு நீ உளறி கொட்டிட்டா எல்லாமே தப்பாயிடும். இத பாரு ரஞ்சிதா, அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அருண் கல்யாணத்தை மறைச்சு போய் சொல்லலையா? அதே மாதிரி நீயும் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க இந்த பொய்ய சொல்லிருக்க. அது அருணுக்கு நியாயம்னா இதுவும் நியாயம்தான். நீ அவனை ஏமாத்தணும்னு நினைக்கல. உன் வாழ்க்கைன்னு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்காக தான் இதை நீ செஞ்சிருக்க. இது தப்பும் இல்ல, பாவமும் இல்ல. தயவு செஞ்சு இதை நீ புரிஞ்சுக்கோ. இல்ல அண்ணி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. குற்ற உணர்ச்சியால நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, என்னால இனிமே அவரை ஏமாத்த முடியாது. அவர் நம்பிக்கையை கொள்ற பாவத்தையும் என்னால கண்டிப்பா செய்யவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா.